அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வறுமை ஒழிப்பதற்கான தமிழக அரசின் திட்டங்கள். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோல நம்ம இந்திய அரசின் திட்டங்களை பார்த்திருப்போம். இந்த வீடியோல தமிழக அரசின் திட்டங்களை பார்க்க போறோம். சரிங்களா? தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் 1983. சரிங்களா? இந்த கழகம் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெண்களோட நிலைமை மாறும், அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றதுக்காக பெண்களுக்காகவே கொண்டு வரப்பட்டதுதான் இந்த தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம். சரிங்களா? இந்த கழகத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கழகம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழே செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு சுய உதவி குழுக்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவங்க 4 திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. சரிங்களா? இந்த 4 திட்டங்களுக்கும் அதாவது ஒன்றிய அரசு 60% நிதி கொடுக்குறாங்க, மாநில அரசு 40% நிதி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்துதான் இந்த மேம்பாட்டு கழகத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் 2012 இருந்து 2013. சரிங்களா? ஊரக பகுதிகள்ல, கிராம பகுதிகள் இருக்குல்ல, அந்த கிராம பகுதிகள்ல வறுமையை ஒழிச்சு வாழ்வாதார மேம்பாட்டை உருவாக்கணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய எண்ணம். சரிங்களா? அதுக்கடுத்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2015 இருந்து 2016. சரிங்களா? தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் பாத்தீங்கன்னா 2012 இருந்து 13. இது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். இது 2015 இருந்து 2016. இது நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்யுது. சரிங்களா? ஊரகம்னு வந்துச்சுன்னா கிராமப்புற பகுதிகள் உங்களுக்கு ஞாபகத்துல வந்துடணும். நகர்ப்புறம் வந்துச்சுன்னா நகர்ப்புற அதாவது நகர்ப்புற ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் அடைறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம். இது எதுக்கு அப்படின்னா, ஆக்சுவலி இவங்க உலக வங்கியோட சேர்ந்து ஏழை மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறாங்க. அடுத்து தமிழக அரசின் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 2021. அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகள்ல சில மக்கள்லாம் வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்வாதாரத்துக்கு குறைஞ்ச ஊதியத்துல ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும். சில பேருக்குலாம் அந்த ஊரக பகுதியில வேலையே இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் குறைந்த ஊதியத்துல வேலை வாய்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? மெயினா பாத்தீங்கன்னா COVID-19 சில பேருக்கு ஜாப் போயிருக்கும் இல்லையா, அப்ப அந்த COVID-19 தொற்று நோயால வேலை இழந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நகர்ப்புற ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறாங்க. அதுதான் இவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் இந்த மாதிரி தமிழக அரசோட திட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க.